Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டவே அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் எஸ்எம்சி பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். அதான் நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட நியூ அப்டேட்டட் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். அந்த நியூ அப்டேட்டட் கோர்ஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட எண்டு கார்டில் இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஒன்ஸ் அந்த வீடியோவை போய் பார்த்துருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம அந்த கோர்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அது உங்களுக்கு அக்செப்டபுளாக இருந்தால் பை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அந்த வெபினாரில் அட்டென்ட் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் எப்போ வெபினார் டேட் அப்படின்றத நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுவேன். அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஸ்டாவை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, குயிக்காக வீக்லி அனாலிசிஸ் பார்த்தலாம். ஓகே, நம்ம எப்பயும் போல் யூரோயிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் யூரோயிஸ்ட்டில் இங்கேருந்து ஒரு பை எடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்கேல்ப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் ஸ்கேல்ப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டும் கொடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிமாண்ட் இருந்தது. நம்ம இந்த டிமாண்ட்லேருந்து அதாவது 1 மினிட்ல இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து நம்ம ஒரு பை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது பை போகிறதுக்கு இந்த ஹையை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலை, இந்த ஹையை எடுக்கலை. ஹையை எடுக்காமல் என்ன பண்ணிட்டான், கீழே போயிட்டான். ஸோ மார்க்கெட் ஹை எடுக்கலை, நமக்கு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ என்ட்ரி போல் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் ராங் என்ட்ரி அப்படின்னா மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டோம். சரி, ஓகே. ஆனால் இந்த செல் அவைலபிளாக இருக்குது. இந்த செல்லில் இருந்து கண்டிப்பாக மார்க்கெட் செல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இப்போ பாருங்கள். ஸோ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வந்தானா நமக்கு டைரெக்டாக என்ட்ரி கொடுக்க மாட்டான். இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் என்ட்ரி கொடுப்பான். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா அந்த சப்ளை ஒர்க் ஆகாது, செல்லு ஒர்க் ஆகாது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்காம நமக்கு இந்த சப்ளையை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் பை போயிடுவான். அப்போ நம்ம ஃப்ளிப் எடுத்து பை பண்ணலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த என்ட்ரியோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ தெரியணும் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ போயிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. சரி, ஓகே. யூரோஸில் லாஸ்ட் டே சொல்லியிருந்தோம். ஸோ யூஎஸ்டி ஜேபிஓவில் என்ன மூமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 4 ஹவருக்கு வந்துடும். 4 ஹவரில் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. இதுலேருந்து செல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து அழகாக மார்க்கெட் ஃபுல்லாக செல் போயிருக்கான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு என்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சப்ளை இந்த இடத்துல மிட்டிகேஷன் பண்ணியிருக்கு. கன்ஃபர்மேஷன் 15 மினிட்ஸுக்கு நம்ம போகும்போது 15 மினிட்ஸ்க்கு நம்ம கன்ஃபர்மேஷன் போகும்போது ரீஃபண்ட்மெண்ட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட்டுக்கு போகிறோம். 5 மினிட் போகும்போது ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைலேருந்து இங்கே பிரேக் பண்ணி இதுதான் லோவாக கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் சோர்ச். ஸோ 15 மினிட்ஸில் ஒன்ஸ் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 15 மினிட்ஸ்லையும் சேம் சோர்ச்சாக இருக்குது. அப்போ நம்ம 15 மினிட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட்டான 15 மினிட்ஸே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது ஒரு லோ டைம் ஃப்ரேமோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்குது, ஒரு சப்ளை கிடைக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை கிடைக்குது. அப்புறம்
இங்கே ஒரு சப்ளை கிடைக்குது. அடுத்து இங்கே ஒரு சப்ளை கிடைக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. சப்ளை கிடைச்சது. மார்க்கெட்டு மிட்டிகேட் பண்ணானா? எடுத்தானா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைஸில மார்க்கெட் எடுக்காமலே அப்படியே கீழ வந்துட்டான். மறுபடியும் நம்ம ஆக்சுவல் டைம் ஃப்ரேமுக்கு போறோம். 4 ஹவருக்கு. 4 ஹவர் போய் பார்க்கும்போது, நமக்கு அடுத்தது பிரேக்கே வந்து மார்க்கெட் நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ, அடுத்தது பிரேக்கே நடந்துருது. ஸோ, இந்த பிரேக்குக்கு நமக்கு எங்க சப்ளை இருக்கு? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் சப்ளை. இந்த 4 ஹவர் பிரேக்குக்கு இதுதான் வந்து சப்ளை. அப்போ நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு போட்ட 3 சப்ளைவும், இப்போ 4 ஹவருக்கு வந்திருக்கக்கூடிய சப்ளைவும் ஒரே இடத்துல இருக்கு. அப்போ இந்த 4 ஹவரினுடைய சப்ளைக்கு ரீஃபைன்மென்ட் 15 மினிட்ஸ் சேம் அதே சப்ளைல இருக்கு. அப்போ ஸ்டில் இந்த சப்ளை வேலிடா இருக்கு. ஓகேங்களா? அப்போ 4 ஹவர்ல நம்ம அகைன் இதே சப்ளைல நம்ம செல் வந்து பண்ணலாம். அப்போ இதுக்குள்ளலாம் குட்டி குட்டியா பிரேக்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் பிரேக் நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா இந்த ஹை வரைக்கும் லிக்விடிட்டி, அதாவது சப்ளைக்கு இன்டியூஸ்மென்ட். ஓகேங்களா? ஸோ, இது வரைக்கும் செல் வந்து பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போனான்னா, நம்ம கீழ இருக்கக்கூடிய டிமாண்ட் வரைக்கும் நம்ம செல் வந்து பண்ண முடியும். USD JPYல. அப்படி போகாம வந்துட்டான், கீழ வந்துட்டான் அப்படின்னா, இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போலாம். இந்த மேல சப்ளை மிட்டிகேட் பண்ணாம டிமாண்டுக்கு வந்துட்டான்னா, சப்ளைய வந்து விட்டுறணும். அடுத்தது மார்க்கெட் இங்க எடுத்து மேலேயே போயிட்டு இருந்துருவான். ஓகேங்களா? அடுத்து ஸோ, GBP/USD. GBP/USDல என்ன நடந்திருக்கு? நமக்கு இங்க ஒரு சோர்ஸ் குடுத்துருக்கான். BOS. அடுத்தது இங்க சோர்ஸ். ஸோ, இந்த சோர்ஸ்க்கு மார்க்கெட் வந்து இந்த சப்ளைல கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ, இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். சப்ளைல கண்ட்ரோல் எடுத்து கீழ BOS வந்து பண்ணிட்டான். அப்ப இந்த BOSக்கு இங்க ஒரு சப்ளை நம்ம குடுத்துருந்தோம். இந்த சப்ளைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான்? மிட்டிகேட் பண்ணிட்டான். மிட்டிகேட் பண்ணிட்டான். ஆனா, ஃபுல்லா வந்து விக் மேல போயிருக்கு. ஓகேங்களா? நமக்கு இன்டியூஸ்மென்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கான். ஃபுல்லா விக் வந்து மேல போயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு விக்கு மேல போயிருக்கு. பை ஆர்டர் அதிகமா இருக்கு. இங்க ஒரு டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட ஃபெயில் பண்ணாம முன்னாடி இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிட்டு, அப்படியே ஃபுல் ஃபோர்ஸா போய் சப்ளைய போயிட்டு ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஃபுல்லா மேல போயிருக்கான். சரி, ஓகே. இப்போ இங்க ஒரு சோர்ஸ், இங்க ஒரு பேஸ், அதுக்கப்புறம் டிமாண்ட் கண்ட்ரோல். அப்போ இது இந்த டிமாண்டுக்கு இந்த 2 லோவும், இந்த 3 லோவும் லிக்விடிட்டியா இருக்கலாம். ஓகேங்களா? சப்ளைல இருந்தும் செல் ஆகலாம். ஸ்டில் சப்ளை வந்து பிரேக் ஆகல. ஓகே. டெய்லியோட சப்ளை 4 ஹவர்ல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் இருந்தது. ஆனா, இப்ப ரீஃபண்ட்மென்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ ரீஃபண்ட்மென்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்ப நின்னுட்டு இருக்கான். ஓகே. இப்போ அதே டைம் ஃப்ரேம்ல டெய்லி 4 ஹவரோட அதே டைம் ஃப்ரேம்ல இங்க ஒரு சப்ளை இருக்கு. இப்ப இத மிட்டிகேட் பண்ணிட்டு இங்க நின்னுட்டு இருக்கான். ஸோ நம்ம 15 மினிட்ஸ்ல போய் பார்க்கும்போது, இங்க சோர்ஸ், இங்க சப்ளை இருக்கு. ஸோ இந்த சப்ளைல செல் போலாமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைல செல் போகக்கூடாது. இது வந்து டைம் ஃப்ரேம தப்பா நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ நமக்கு மேனிபுலேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம டெய்லில இருந்து வந்துட்டுருக்கோம். அப்போ 4 ஹவர்ல சப்ளை வந்து ஸ்டில் பிரேக் ஆகல. டெய்லிலயும் சப்ளை ஸ்டில் பிரேக் ஆகல. 4 ஹவர்ல இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மென்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி. அதே 4 ஹவர்ல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணியிருக்கான். இதுதான் வந்து மேனிபுலேஷன். இந்த சப்ளைல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். 15 மினிட்ஸ்ல இங்க நமக்கு சோர்ஸ் வந்து குடுத்துருக்கான். பிரேக் பண்ணியிருக்கான். இங்கேயும் கூட பிரேக் வந்து பண்ணியிருக்கான். எங்க? இங்கேயும் பிரேக் பண்ணியிருக்கான். டபுள் சோர்ஸ் வந்து குடுத்துருக்கான். சூப்பரான இன்டியூஸ்மென்ட்டையும் குடுத்துருக்கான். ஓகேங்களா? சூப்பரான இன்டியூஸ்மென்ட்டையும் குடுத்துருக்கான். ஸோ, இந்த இன்டியூஸ்மென்ட் நமக்கு ஒர்க் ஆகும். சப்ளை ஒர்க் ஆகும். இந்த மாரி நம்ம பார்ப்போம். மார்க்கெட் இத வந்து பிரேக் பண்ணிட்டும் போகலாம். ஓகேங்களா? இந்த சப்ளைவ பிரேக் பண்ணிட்டும் மார்க்கெட் வந்து மேல போகலாம். ஆனா, இதுல இன்னொரு பாயிண்ட்டு 4 ஹவர்ல டெய்லில ஸ்டில் சப்ளை பிரேக் ஆகாம இருக்கு. அப்போ இப்படி இருக்கிற கேண்டில் அப்படியே கீழயும் வரலாம். ஸோ, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? 4 ஹவர்ல மேல இருக்கக்கூடிய ஒரு சப்ளை மிட்டிகேஷன். ஸோ, 15 மினிட்ஸ் போறோம். இந்த இடத்துல
ரிஸ்க்குன்னு தெரிஞ்ச ஒரு என்ட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்ட்ரியை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த சப்ளைல ஒரு பிளான் வந்து போட்டோம். மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பிளான போட்டுருச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு செல் வந்து எடுக்கலாம். ஆனா வித் கன்ஃபர்மேஷனோட எடுக்கலாம். அந்த என்ட்ரி உங்களுக்கு இப்படி வித் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுக்கலாம். மார்க்கெட் என்ட்ரி குடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் என்ட்ரி குடுத்துருச்சு. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் பிரேக் ஈவன் குடுக்குதா? அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். மார்க்கெட் பிரேக் ஈவனையும் குடுத்துருச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டு, இது ராங் என்ட்ரி அப்படின்னாலும் ஹோல்டு பண்ண போறோம். எதுக்கு பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம ஹோல்டு பண்றதுனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அப்படி ஹோல்டு பண்ணீங்கன்னா, இந்த லோ தான் வந்து டிபி. இப்போ வந்து நீங்க வந்து ஹோல்டு பண்றீங்க. மார்க்கெட் உங்களுக்கு பாசிட்டிவ் சைடுல போச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிக் ப்ராஃபிட் வரும். அப்படி இன்கேஸ் லாஸ் சைடு போச்சுன்னா, உங்களுக்கு 0 லாஸ். ஆனா ப்ராஃபிட்டும் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? 0 லாஸா இருக்கும். எஸ்எல்லுக்கு பதிலா 0 லாஸா இருக்கும். அப்போ நம்ம இதில ட்ரை பண்றது தப்பே இல்ல. ஆனா இது ரிஸ்கி என்ட்ரி. ஓகேங்களா? இந்த சப்ளை. ஸோ ரிஸ்க் டேக்கரா இருக்கவங்க இத ட்ரை பண்ணலாம். அப்படி லாஸ் ஆகுது அப்படின்னா, அடுத்தடுத்த ட்ரேட்ல கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணணும். அதுதான் ட்ரேடிங். இது லாஸ் ஆயிரும் அவ்வளோதான். இந்த என்ட்ரி நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். இது வந்து நான் இந்த என்ட்ரி நான் எடுத்துட்டேன். இது ப்ராஃபிட் தான் போகும். ப்ராஃபிட் தான் போகணும். லாஸ் ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. ப்ராஃபிட் தான் போகணும். அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிசினஸ் உங்களுக்கான பிசினஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசினஸ்ல நெறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ ரிஸ்க்க ஹேண்டில் பண்ணணும். ரிஸ்க்க மெயின்டெயின் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து பெரிய ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். எல்லா பிசினஸ்லயும் சரி, நீங்க போகக்கூடிய ஒர்க்லயும் சரி, நீங்க ரோட்ல நடந்து போனாலும் சரி, எல்லாமே ரிஸ்க் தான். ஆனா ரிஸ்க்க மெயின்டெயின் பண்ணணும். அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா சக்சஸ் பண்ணலாம். ஓகே. அப்போ இதுவரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த என்ட்ரி நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கூட வைக்கிறேன். 50% தான் சான்ஸ். இது அவுட் ஆஃப் த எஸ்எம்சி. ஆனா மார்க்கெட்டோட ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால இப்படி நடக்கலாம். இப்படி நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, நம்ம லாஸ் பண்ணாம 0 லாஸுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட ஸ்கில். மார்க்கெட் என்ன வேணாலும் பண்ணிட்டோம். நம்ம ஒரு தப்பான என்ட்ரி போனாலும், அந்த தப்பான என்ட்ரில வரக்கூடிய லாஸ்ன்றது 0 லாஸா இருக்கணும். அதில தான் நம்ம ஒர்க் பண்ணணும். சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி செஃப். யூஎஸ்டி செஃப்ல டெய்லியோட டைம் ஃப்ரேம்ல இந்த சப்ளை குடுத்து, இந்த லோ வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ நானும் என்ட்ரி போயிருந்தேன். கம்ப்ரஸ்டு பண்ணி என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இருக்கும். அதை போய் பாருங்கள். 2 என்ட்ரி போட்டிருந்தேன். 2மே ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, நான் சொன்ன அதே டிபி ரேஞ்சுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கான். ஆனால் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வச்ச டிபி வந்து இங்கே தான் வச்சுருந்தேன். ஆனால் சம் ரீசன்னால் நான் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இந்த லோ வரைக்கும் போவோம். ஓகேங்களா? போகலைனாலும் நோ ப்ராப்ளம். நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். அப்படி எக்ஸிட் ஆகாமல் இருந்திருந்தா, இந்த லோ வரைக்கும் போகாமல் மார்க்கெட் மேலே போயிட்டான் அப்படின்னா 0 லாஸாக இருக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு போய் உங்களுக்கு 0 லாஸு 0 ப்ராஃபிட்டில் போய் ஹிட் ஆகுது அப்படின்னா, அது எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் பிஸ்னஸ். இதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். இதை அக்செப்ட் பண்ணலைன்னா இதில் நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுவோம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். சாரி, என்னோட டாக் வந்து கூப்பிடுது என்ன வெளியே. இவ்வளோ நேரம் என்ன ப்ரோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. சாரி. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டுக்கு வந்தால் பை இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்தானா பை வந்து பண்ணலாம். ஸோ இப்போ மார்க்கெட் மேலே இருந்து சூப்பராக ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணி வரான். ஒரு கவுண்டரில் நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா, இருங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ண நல்ல எஸ்எம்சி பார்க்குறீங்க. எஸ்எம்சி வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, கவுண்டரில் சூப்பராக நம்ம ட்ரேட் பண்ணலாம். நிறைய என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா வேண்டாம். ஓகே. ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு தெரியணும். இங்கே பாருங்கள், சூப்பராக சப்ளை எடுத்து வந்துட்டுருக்கான்.
ஓகே. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கான். எதுக்காக வந்திருக்கான்? இந்த ஹைல இருந்து கீழே வந்திருக்கான். ஓகே. இங்கே பர்ஃபெக்டாக ஒரு சப்ளை இருக்குது. எஸ், இதில் இருந்தால் தான் வந்திருக்கான். அப்போது மார்க்கெட் வந்து ஒரு டிசிப்ளினாக தான் மார்க்கெட் மூவ் ஆகி வந்திருக்கு. இப்போ அடுத்த செல்லு வந்து இங்கே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த செல் இங்கே இருக்குது. ஆனால் இது ரிஸ்க்கு தான், கவுண்டர். ஓகேங்களா? அதனால் செக் பண்ணி போடுங்க, கன்ஃபர்மேஷன் பார்த்து கூட போடலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபஸ்ட்டு டிமாண்ட் இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? பிகினர்னால் கவுண்டரில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த டிமாண்ட்ஸில் இருக்குது. இந்த இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த லாஸ்ட் டிமாண்ட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் ஆயிரும். அப்போ செல் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃப்ளிப் எடுத்து செல் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ளிப் எடுத்து செல் வந்து பண்ணலாம் தாராளமாக. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோ ஜேபிஒய் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், இந்த டிமாண்ட், 3 டிமாண்ட்லேயும் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ இதுலேயும் வந்து நம்ம கவுண்டர் பார்க்கலாமா? கவுண்டர் நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி இருக்குது. 4 ஹவரில் இங்கே சூஸ் பண்ணியிருக்கு. அப்போது சப்ளை எல்லா இடத்துலையும் சப்ளை இருக்கும். எல்லா இடத்தையும் போய் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? அந்த என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியணும் நமக்கு. தெரியலன்னா கண்டிப்பாக லாஸ் ஆயிடுவோம். ஓகே, இந்த இடத்துல இந்த சப்ளையில் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதில் பார்த்து தான் ட்ரை பண்ணணும். அப்படி உங்களுக்கு இதில் லாஸ் ஆகுதுன்னா ஃப்ளிப் எடுத்து பை பண்ணி அந்த லாஸை ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ரெக்கவரி என்ட்ரி போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இது ஃபுல்லாக கன்சல்டேஷன் பேஸு. இதை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சப்ளைக்கு வரலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் 2 மந்த்தாக சொல்லிகிட்ருக்கேன். லோவை பிரேக் பண்ணிவிட்டு வந்தாலும் இந்த சப்ளை ஒர்க் ஆகும். லோவை பிரேக் பண்ணாமல் வந்தாலும் இந்த சப்ளை ஒர்க் ஆகும். மேலே இருக்கக்கூடிய 2 சப்ளையும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் மூமெண்ட்ஸ். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னை வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் திங்ஸ் உங்களுக்கு இருக்குது, உங்களோட சேனலை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிரேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட், திஸ் சேனல் இஸ் ஒர்த் இட்னு போடுங்க. ஓகேங்களா? யாராருக்கெல்லாம் இந்த சேனல் வந்து பிடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். திஸ் சேனல் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பிடிக்குது அப்படின்றத நான் கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். அது இல்லாமல் லைக் நிறைய வர தான் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் வந்து பண்ணுவேன். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஒரு புது புது விஷயங்கள் பற்றி பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ வீடியோ ஃபுல்லாக என் வீடியோவும் மதித்து ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஓகே, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.